உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். பொண்ணு தாயி இந்த நவராத்திரி சுண்டல் வகைகளெல்லாம் ஒன்றொன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல நல்லெண்ணெயை போட்டு சட்டி காயவும், வழக்கம் போல் அதில் என்னத்தை போடுவேன், பெருங்காயந்தேன். இந்த பருப்புக்கு மாற்று பெருங்காயம். இப்போ இந்த எண்ணெய் காயவும், இந்த கடுகு போடுற போது ஒரே இடத்துல போடக்கூடாது. கடுகு வெடிக்கவும் உளுத்தம்பருப்பை போட்டு வான வேடிக்கை மாதிரி சத்தம் கேட்கணும். இதுக்கு நல்லா 2 மிளகா வத்தலை கிள்ளி இதுக்கு விதையோட போடலாம். இதுக்கப்புறமா சூட்சமமாக ஒரு பொருள், கொஞ்சோண்டு ஓமம், அதையும் போட்டு இந்த ஓமத்தையும் பொரிச்சுப்புட்டு, எல்லாத்துக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் தானே பெருங்காயம் தானேன்னு கேட்காதீங்க. இல்லை, மாறுதல் இருக்கு. இதுக்கு பேரு மொச்சப்பருப்பு சுண்டல் இல்லை. மற்ற நாளைக்கெல்லாம் பச்சை நிறத்தில் சுண்டல், இன்னைக்கு மஞ்சள் நிறத்தில் சுண்டல், அதில் சிகப்பு நிறத்தில் மிளகா. ஆகா, என்ன நல்லா இருக்கு பாருங்களேன். அப்புறம் வேற என்ன சாங்கியம் இதுக்கு? இம்பிட்டு சுக்கு பொடி. நான் முந்தியெல்லாம் பாடுவேன், ஞாபகம் இருக்கா? சுக்கு மிளகு திப்பிலி தான் சூப்பரான கை வைத்தியம் சாமின்னு பாடுவேனே, சுக்கு பொடி தான். இதுக்கு கருவேப்பிலையை எண்ணெயில் போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மொச்சக்கொட்டைக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனையை கெடுத்துப்படும். அதனால கருவேப்பிலையை பச்சையாக தனியாக போடணும். இதுக்கும் ஒரு அரை உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பா. இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு விட்டுருக்குறேன். அந்த உப்பு போதும்னு நினைக்கிறேன். இதில் அடுப்பை அணைச்ச பிறட்டு தேங்காய், வெள்ளை வெள்ளேல்னு தேங்காயை போட்டு அதுக்கு மேலே இங்கிட்டு கொத்தமல்லியும் தூவிட்டா இது நல்லா ஒரு அந்த அந்த தொலைக்காட்சி பட்டியில் சொல்கிறாப்புல சொல்லணும்னா, வண்ணமயமான மொச்சைப்பருப்பு சுண்டல் தயார் அப்படின்னு சொல்லணும்.